clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே, அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரியும், சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதனால அந்த படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொன்னால் 50 தொகுதியிலே ஒரு மாதத்தில் தேர்தல் வைத்தாலும் அதில் குறைந்தது 40 தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இவர்களுக்கு அறிவுரை சொல்ல, அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க, ஆக இருவரும் 50 தொகுதிகளை வெற்றி பெறுவது எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். அதனாலே உங்களுடைய வாழ்த்துக்கள், ஊடகங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் எனக்கு 45 ஆண்டு காலமாக நீங்கள் கொடுத்து வந்திருக்கிறீர்கள், கொடுக்கப் போகிறீர்கள். அதனால ஊடகங்கள் இல்லாமல் உலகமே இல்லை என்ற நிலைக்கு வந்த பிறகு, அதனால உங்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு ஓடு இவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். உங்களுடைய உற்சாகம், நீங்கள் இதை வெளிப்படுத்த போகின்ற ஊடகத்திலே வெளிப்படுத்த போகின்ற விதம், இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூட்டப்பட்ட, அவருடைய யோசனைகளை கேட்பதற்காக கூட்டப்பட்ட இந்த கூட்டத்திலே அவருடைய கருத்துக்களை நானும் கேட்டு, சில கருத்துக்களை நானும் சொல்ல, கௌரவ தலைவர் ஓய்வறிய உழைப்பாளி தியாகச் செம்மல் ஜே.கே. மணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற அருள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் 4 முறையா? இப்பொழுது 4 முறை பொதுச் செயலாளராக இருக்கிறார். வடிவேலன், நம்முடைய மாவீரன் மா.க. ஸ்டாலின், மற்ற கோபி, பாண்டிச்சேரி கணபதி, மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மேகநாதன், நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால அவ்வளோ பேரையும் சொல்லுவதற்கு நேரமில்லை. உங்கள் நேரத்தையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதனால எங்களுக்கு இந்த தொடக்கத்திற்கு கட்சி வளர்ச்சிக்காக பேசப்போகின்ற நாங்கள் உங்களுடைய ஊடகங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள். நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டோம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கலாமா? முதல் கட்டம் 50, மற்ற தொகுதியிலே அடுத்தது பேசுவோம். செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். அவருக்கும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. பெரும்பாலான மாவட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பெரும்பாலான அவர்கள் கொஞ்சம் களைப்போடு இருக்கலாம். சில பேர் மாநாட்டுக்கு கடுமையாக இந்த வெயிலில் வேலை செய்வதனால சிலருக்கு களைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள், என்னோடு பேசியிருக்கிறார்கள். தலைமை செயலாளர் அன்பழகனோடு, அவர் தான் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லோருக்கும் தகவல் சொன்னவர். தலைமை செயலாளர் அன்பழகன் அவரோடு தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள்.
வராதற்கான காரணங்களை அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே வேற என்ன கேட்குறீங்களா? 12 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் மாநாடு நடந்தது. எந்த ஒரு அசம்பாதியும் இல்லாம பிரச்சனை சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாநாட்டுல வந்து அன்புமணியை நீங்க பாராட்டவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கு சார் தொண்டர்களுக்கு. எல்லாரும் தான் பாராட்டணும். இல்ல திருக்கச்சூர் ஆறுமுகத்தை மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேர சொல்லி பேசுனீங்க, அன்புமணி பேர சொல்லல அப்படின்ற வருத்தம் வந்து தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. இல்ல சொன்னேன், பாராட்டுக்கு சொல்லல, பேர சொன்னேன். செயல் தலைவர் அன்புமணி என்று சொன்னேன். பாராட்டுல சார் கடைசியா பேசி முடிக்கும் போது நீங்க பாராட்டும் போது திருக்கச்சூர் ஆறுமுகம் 2 மாசமா அங்கேயே உட்காந்து இடையோரம் பார்க்கறாங்க வெயில்ல. அவர் உடம்ப வச்சுட்டு பாவம் வேலை செய்தான்றதால அவரை பாராட்ட வேண்டிய நிலைமை. சிலர் புறக்கணிப்பு சொல்றாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். இந்த கூட்டத்துக்கு வராம புறக்கணிப்புன்னு சில தகவல் வந்து யார் பேர்லயும் அவர்களாக விரும்புகிற வரை அவர்களை நீக்க தேவையில்லை. சில பேர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள், என்னால் இனி செயல்பட முடியாது, நான் களைப்பாக இருக்கிறது அல்லது வேற ஏதாவது இருக்கிறது, காரணம் இருக்கிறது, உடம்பு கொஞ்சம் சரியில்லை என்று எவ்வளவு சொன்னால் அவர்கள் விருப்பப்படியே அவர் மாற்றப்படுவார்கள். அவ்வளவுதான், வேற மாற்றப்படி மாற்றணும்னு ஒரு அவசியம் ஏற்படவில்லை. வழக்கமா பிற கட்சியில வந்து பதவிக்காக கோஷ்டி பூசல் வழக்கமான ஒரு விஷயம். ஆனா நம்ம கட்சியில பதவிக்காக கோஷ்டி பூசல் என்பது ஒரு வழக்கமான விஷயம். ஆனா பாமக அப்பாவுக்கு மகனுக்குமே இதே ஒரு கோஷ்டி பூசல் இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து நிலவுது. அதெல்லாம் இல்ல, இங்க கோஷ்டின்றது ஒண்ணும் கிடையாது. ஆமா, நீங்களே வந்து கோஷ்டின்றது எப்ப வரும்னாக்கா மார்கழி மாசத்துல பஜனை பாடிட்டு போகும்போது அந்த பஜனை கோஷ்டி தான் வரும். பண்டரிபுரம் போகலாம், பண்டரிபுரம் வரலாம் அப்படின்னு அப்போதான் அந்த பாட்டை பாடிட்டு போவாங்க. சுண்டல் கொடுப்பாங்க. அப்போ 50 தொகுதி வெற்றின்னு சொல்றீங்க, கூட்டணியா இல்ல தனித்த போட்டியா? 50 தொகுதியில முதல் கட்டமா 50 தொகுதி, மற்ற தொகுதி முதல் கட்டமாக 50 தொகுதி எடுத்து கடுமையா வேலை செய்யறோம். அதான் மற்ற தொகுதியில அடுத்தது வேலை செய்யணும். கூட்டணி தான். அதாவது தனியார்னாலும் 50 தொகுதியில 40 தொகுதி, குறைஞ்சது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும் தனியார்னாலும். அப்ப கூட்டணியில அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்ப கூட்டணி தான், கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு. 21 வந்து 10.5 இடஒதுக்கீடு தொடர்பா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த கூட்டணியில இது பண்ணீங்க, கூட்டணி இடம்பெற்றீங்க. இப்ப ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்குமாயா? 10.5 பெறுவதற்கு ஒரு கடுமையான போராட்டத்தை செய்வோம். அதனுடைய அறிவிப்பு வரும் என்று அந்த மாநாட்டு மேடையிலே நான் முழங்கினேன். பேசல, முழங்கினேன். புரியுதா? பேசல. அதாவது ஒருத்தர் சொன்னாரு காலைல, சுப்பிரமணிய ஐயர், வயசு ஒரு 75-80 இருக்கும், 78. அவர் என்ன சொன்னார்? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, அப்புறம் சீற்றம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு அவரு சொன்னார். அப்ப சொன்னார் அவர், ஐயா ஐயான்னா ஐயா தான் அப்படின்னாரு. ஐயான்னா ஐயா தான் சொன்னார். ஆக சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சீற்றம் அதிகமாக கொண்டே இருக்கிறது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம், அந்த எண்ணம். சரி, நிறைய சொல்லிட்டேன், உங்களுக்கு நிறைய பேசிட்டேன். ஓகே, நன்றி.
பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் பங்கேற்க வராததால் அது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பாமகவின் கட்சி நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்து பேசினார். கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு பாமக செயல் தலைவர் அன்புமணிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் மாநாடு நடந்த களைப்பில் சிலர் இருப்பதால் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க வரவில்லை என்றும் ராமதாஸ் பேசினார். மேலும் சிங்கத்தின் கால்கள் பழுதாகாத போது சீற்றம் இன்னும் அதிகமாகத்தானே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசினார். மேலும் பாமக தனியாக போட்டியிட்டாலும் 40 தொகுதிகளில் வெல்ல வேண்டும், ஆனால் நிச்சயம் கூட்டணி உண்டு என்று உறுதிபட தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் ராமதாஸ் நடத்தும் கூட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பெரும்பாலானோர் வரவில்லை. இதுகுறித்து செய்தியாளர்கள் தரப்பிலிருந்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அதற்கு பதிலளித்து ராமதாஸ் பேசினார். அன்புமணி வராதது குறித்தும் கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு ராமதாஸ் அன்புமணி வரலாம் அல்லது வந்து கொண்டிருக்கலாம் என்று பதில் தெரிவித்தார். மேலும் பாமகவில் கோஷ்டி மோதல் கிடையாது என்று நிர்வாகிகளிடையே ராமதாஸ் பேசினார். பாமகவில் தலைவர் பதவி யாருக்கு என்பது தொடர்பான பனிப்போர் தொடர்ந்து ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே நீடித்து வரும் நிலையில் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரும்பாலானோர் பங்கேற்கவில்லை. குறிப்பாக அன்புமணி ராமதாசும் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. அதுகுறித்து செய்தியாளர்கள் கட்சி நிறுவனர் ராமதாசிடம் கேள்விகளை முன்வைத்தனர். அவர் அதற்கு பதிலளித்து பேசிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home.